எல்லாருக்கும் காலை வணக்கம். சூப்பராக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் வாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் தோல் எல்லாம் மேலே சீவி எடுத்துட்டு சூப்பராக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இந்த தோல் பூரா சீவிக்கணும். சீவி எடுத்துட்டு பார்க்கலாம். தோலெல்லாம் சீவியாச்சு. ஃபுல்லாக சீவி நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டேன். சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். இதே ரவுண்டாக கட் பண்ணி இட்லி குண்டானில் அப்படி மேலே வச்சு அடியில் தண்ணி மேலே வச்சிட்டோம்னா அந்த ஆவிலே எல்லாம் வெந்துடும். வாங்க வேக வச்சு எடுத்து பார்க்கலாம். இது இப்போ ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். வெந்துச்சா பார்க்கலாம். அது ஒரு கத்தியில் குத்துனாலே வெந்தது தெரியும். நல்லா வெந்துச்சு. ஆவிலேயே வேக வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சூப்பராக வெந்துச்சு. எடுத்துடலாம். நல்லா வந்துச்சு பாரு. சுட சுட எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்களா? இட்லி குக்கரில் இப்போ இது மாதிரி கொடுத்துருக்கோம். அடியில் நம்ம எதாவது காய் எது வேக வைக்கணும்னா வச்சுட்டு ஒரு தட்டு வைக்கக்கூடாது. இட்லி தட்டு 3 தட்டில் 2 தட்டு வைக்கணும். இது ஏதாவது அவசரம் உருளைக்கிழங்கு பீன்ஸு எல்லாம் இதில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம் எல்லாமே வேக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்களா? இட்லி குக்கர்லேயே அடியில் இப்படி தட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. ஆவி வந்து வேகிற மாதிரி ஹோல்ஸுங்கெல்லாம் ஃபுல்லாக. நீங்கள் வாங்கினீங்கன்னா இது மாதிரி வாங்குங்க. சில்வரில் வாங்கினா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியான சத்து. நாமளே எல்லாம் ஆள் கொண்டு சாப்பிட்லாம். இதை வந்து ஆற வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும். ஃபுல்லாக மசிச்சுட்டேன். ஒரு கட்டி இல்லாத அப்படியே நெய்ஸாக பண்ணுங்க. இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் மசிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. சாயந்தரம் ஸ்நாக்ஸு, காலையில் ஸ்கூலுக்கு கூட காலையில் ஸ்நாக்ஸு 11 மணி டைமில் இந்த பிரேக்குக்கு இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நாமளும் 1-2 நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் கட்டி இல்லாத பண்ணுங்க. இந்த மாதிரி மாவாக நான் கையிலே பண்ணிக்கிட்டேன். 1/2 கிலோ கிழங்கு, அதுக்கு இதில் 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவை. நம்ம உடனே சாப்பிட்றோன்னா இதில் பால் சேர்த்தலாம். நம்ம கொஞ்சம் வச்சு சாயந்தரம் அந்த மாதிரி நைட்டு சாப்பிட்றதுன்னா நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். தண்ணி கலந்தால் வச்சு சாப்பிட்லாம். பாலுன்னா உடனே சாப்பிட்ருணும். நல்லா பாருங்கள். இதில் 1 கப்பு ஊற்றிக்கோங்க. இதில் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி. ரவை 1 கப்பு, தண்ணி 1 கப்பு. ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இதை இப்போது 2 ஏலக்காய் நல்லா நெய் நல்லா இடித்து சுற்றி கம்போம். இதில் போட்டுக்கலாம் ஏலக்காவை. ஏலக்காய் போட்டு செஞ்சுக்கோங்க. நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நல்லா தட்டிக்கோங்க. தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை. ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஏற்கனவே இனிப்பாக இருக்கும். அதனால் ரவை 1 கப்பு, இந்த கோடோட 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து இந்த ரவையிலே கலந்துருவோம். சர்க்கரை வெள்ளம் இருந்தால் கூட போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த 1/2 கப்பு சர்க்கரை இந்த ரவையிலே கொட்டிக்கலாம். பாருங்க 10 நிமிஷத்துலேயே எப்படி ரவை ஊறிடுச்சுன்னு. இந்த சர்க்கரை இப்போ தண்ணி விடும். அதுலேயே அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இதுலேயே சர்க்கரை போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போது இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 தட்டி போட்டுட்டேன். இப்போது இதை நல்லா கலக்கலாம். கட்டி இல்லாத சக்கரவள்ளி கிழங்கை உடச்சி விட்டுக்கணும். இப்போது ஒரு நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். முதல் சர்க்கரை அது ரவை 1 கப் எடுத்தேன், அதில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டேன். நீங்கள் எல்லாமே நாட்டு சர்க்கரை போட்டுனாலும் போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அப்படியே நெய், நிறைய போடாதீங்க, தவட்டிடும். சக்கரவள்ளி கிழங்கு தவட்டும், அதனால் சும்மா அப்படி. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். சாதாரணமாகவே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா வேகட்டும். உங்களுக்கு மேலே நெய் போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது, அதனால் நெய் போடல. திருப்பி போட்டேன் பாருங்க, சூப்பராக. நான் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டேன். நல்லா இருக்கு பாருங்க. சூப்பராக ரெடி. சக்கரவள்ளி கிழங்கு பன் தோசை ரெடி.